மனோஜும் ரோகிணி கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்கங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மனோஜ் வந்து பேய் வேஷம் போட்டு மிரட்டியிருப்பாங்க. நான் தான் கல்யாணி, கிறிஸ் என் பையன் தான்னு. அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு மனோஜை போய் கேட்குறாங்க. கேட்டோன்னே மனோஜும் ஆமான்னு சொல்லிடுறாருங்க. அதை பார்த்து கடுப்பாய விஜயா அவங்களும் முத்து, மீனா எல்லாரும் இவனுக்கு ஏற்கனவே தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி முத்துவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு போனோன்னே விஜயா அவங்க வந்து மனோஜை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உனக்கு ஏற்கனவே தெரியுமா, நீ கூட்டு கலவானே அப்படிங்கிற மாதிரி. உடனே முத்து சொல்கிறாரு, இதில் ஏதோ ஏதோ பிரச்சனை இருக்குது, அவள் பொய் சொல்கிறா பாருங்கங்க, எப்படிலாம் பொய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி மீனாவும் சொல்கிறாங்க. அதே டைம் வந்து சுருதி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனோஜும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது எப்படிலாம் பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. விஜயா அவங்க கடுப்பாய் செப்பல் எடுத்து வந்து ஃபோனை அடின்னு அடிக்கிறாங்க. ஒரே காமெடியாக தாங்க சீரியல் போய்கிட்டு இருந்துச்சு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, சுருதி வந்து அழுதுகிட்டே வரையில மீனா கேட்குறாங்க, ஏன் அழுகுறீங்க சுருதி, என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீத்து வந்து ரவியோட சேர்ந்து இருந்த ஃபோட்டோவை தப்பான வழியில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படிலாம் கமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. கடுப்பாகி போன சுருதி உடனே நீத்துவோட ஹோட்டலுக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னா, நீத்து ஜாலியாக கேக் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம் கடுப்பாக நம்ம சுருதி கேக் எடுத்து மூஞ்சிலே அடிச்சாங்க பாருங்க. செம்ம சீனுங்க இதெல்லாம். அந்த டைம் ரவி வந்து நம்ம சுருதியை தடுத்துறாரு. உடனே சுருதி வந்து கடுப்பாகி திரும்பி நீத்து அறைய போயில நம்ம ரவி வந்து சுருதியை கையை பிடிச்சி இழுத்து, ஏன் நீ இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. நான் உங்களை லவ் பண்ணுறேன் ரவி, ஐ லவ் யூ, நீங்கள் என்னை லவ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திரும்பியும் கடுப்பான சுருதி, இங்கே பாரு உனக்கு மரியாதை கட்டுறன்னு அடிக்க போயில சுருதி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உடனே சொல்லிட்டு நிறுத்து கிளம்பிடுறாங்க. அதோட நம்ம சுருதிகிட்ட நம்ம ரவி என்ன பேசி சமாளிக்கன்னு தெரியாமல் சுருதியும் கோவமா கிளம்பி பின்னாடியே ரவி ஓடுறாருங்க. ஓடுறதுல பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம முத்து மீனா வராங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, நடந்த விஷயத்தை ஃபுல்லாக ரவி வந்து முத்து மீனாட்ட சொல்லல. மீனா கடுப்பாகி, நானாக இருந்தால் நீ யாரை கண்ணா அரைஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் கடுப்பாகி சொல்கிறாங்க.